அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 63 நாயன்மார்களை பற்றின நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அடியார்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அடியார் யாருன்னு பார்த்துங்க அப்படின்னா எரிபத்த நாயனார். அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். எல்லாருக்குமே எல்லாமே போய் சேரணும் அப்படின்றது என்னுடைய உயரிய நோக்கம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வரலாற்று நாயகர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எரிபத்த நாயனார் அப்படின்றவருடைய வரலாற்றை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எரிபத்த நாயனாரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் அழகாக வர்ணிச்சிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தருக்கு அடியேன் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி அவர்கள் அழகாக நம்ம ஒரு வாக்கியத்தை கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட அந்த எரிபத்த நாயனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம பார்க்கலாம். இந்த எரிபத்த நாயனாருடைய இயற்பெயர் யாருக்குமே தெரியல. அவருக்கு எரிபத்தர் அப்படின்றது தான் அவருடைய பெயராகவே கருதி எல்லாருமே அழைச்சிட்டு வந்தாங்க. இவருடைய சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கருவூர் என்று அழைக்கப்படுகிற இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க கரூர், அதுதான் அவருடைய ஊர், சொந்த ஊர். அந்த ஊரில் எழுந்தருள் இருக்கின்ற நம்மளுடைய இறைவன் பசுபதீஸ்வரர், கிருபாநாயகி, சௌந்தரநாயகி அப்படின்ற இவர்களை தான் அவர் வணங்கி வந்துட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இந்த பசுபதீஸ்வரர் அப்படின்றவர் மேலே ரொம்ப தீவிர பக்தி இருக்கிறவர், ஒரு மிகப்பெரிய ஒரு சிவபக்தர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு அவர் சிவத்தொண்டு ஆற்றிட்டு வராரு. இது எந்த அளவுக்கு சிவத்தொண்டு ஆற்றிட்டு வரார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடியவர்கள் சிவனடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாயினும் தீங்கு விளைவித்தாலோ அல்லது அவர்களுக்கு வேறு யார் மூலமாவது தொந்தரவு ஏற்பட்டாலோ உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய பரசு அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வச்சு எல்லாரையுமே அந்த அடியவர்களை யாரெல்லாம் துன்புறுத்துறாங்களோ அவங்கள இவர் அழித்து விடுவார் அப்படின்னு. அதனால தான் இவருக்கு எரிபத்தர் அப்படின்ற ஒரு பெயர் வந்திருக்குது. அந்த பரசு அப்படின்ற ஆயுதத்தை வச்சு நம்ம எல்லாரையுமே இவர், அதாவது தொந்தரவு செய்கிறவர்களை, அடியவர்களை தொந்தரவு செய்கிறவர்களை இவர் அழிச்சிருவார். அதனால இவருக்கு எரிபத்தர் அப்படின்ற பெயர் கிடைச்சிருக்கு. இந்த எரிபத்தர் அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கணும்னா அவரோடு சேர்ந்த ஒரு அடியவரை நம்ம பார்க்கணும். அந்த அடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகாமி ஆண்டார் அப்படின்றவர். இந்த சிவகாமி ஆண்டார் அப்படின்றவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழுத்த சிவப்பழமாக அவர் இருக்கிறார். அதாவது சிவனே கதி அப்படின்ற விஷயத்துக்கு இருக்கார். சிவாலயத்தை அவர் கூட்டுறதும் பெருக்கிறதும் துடைக்கிறதும், அதன் பிறகு சிவனுக்கு தேவையான அம்பாளுக்கு தேவையான பூக்களை பறித்து கொடுக்கறதும், கோவிலுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதும், கோவில் அழகுபடுத்துறதும், திருவிழா சமயத்தில் அத்தனையுமே பண்ணுறதையும், இது எல்லாத்தையும் அவர் தன்னுடைய கடமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கி நம்மலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவிலில் ஒரு சின்ன ஒரு தொண்டு கூட நம்மளால் செய்ய முடியலை. சில பேர் உழவார பணி அப்படின்ற பேரில் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால் அந்த உழவார பணியை கூட செய்ய முடியாத அளவிற்கு நம்ம ரொம்பவே இந்த பூலோக வாழ்க்கையில் நம்ம ஈடுபட்டு இருக்கோம். ஆகையால் முடிந்த அளவுக்கு உழவார பணி வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ அந்த சிவகாமி ஆண்டார் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய வயது மூப்பு கூட அவர் பொருட்படுத்தாமல் ரொம்பவே மெனக்கெட்டு சிவனுக்கு தினகாலம் பூ பறித்து எடுத்துகிட்டு மாலையாக கோத்து சிவபெருமானுக்கு அணிவிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு காலமும் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது புரட்டாசி மாதம் அஷ்டமி தினம் நவமி தினம் வருகிறது. அந்த புரட்டாசி அஷ்டமி இந்த 2 நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருவூரில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த கருவூரில் விசேஷமாக இருக்கிற நேரத்தில் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா பூ மாலைகளை கொண்டு வரார். கொஞ்சம் தூரத்துலேருந்து பூ மாலைகளை கொண்டு வராரு. அதை கொண்டு வர சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யானைப்படை வருது. அந்த யானைப்படையோடு சேர்ந்து பாகன்கள் எல்லாம் வராங்க. இந்த யானை யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரை ஆட்சி செஞ்சுட்டு வந்த புகழ்ச்சோழ சக்கரவர்த்தி அப்படின்றவருடைய யானை. அது பட்டத்து யானை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டத்து யானை என்ன பண்ணுது, கோவில் குளத்துலலாம் குளிச்சுட்டு அதை இது பண்ணி அதை கொண்டு வராங்க.
அவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா 2 பாகன்கள் வராங்க. அப்படி வரும்பொழுது அந்த யானைக்கு என்ன பண்ணுது, திடீர்னு மதம் பிடிச்சிருது. மதம் பிடிச்சிட்டு அங்கே இருக்கிற அத்தனை பேரையுமே அந்த யானை துவம்சம் பண்ணிட்டு இருக்குது. அதாவது எல்லாரையுமே இழுத்து போட்டு தூக்கி போட்டு மிதிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு விஷயத்திற்கு யானைக்கு எப்போ மதம் பிடிக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. ஆகையினால இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அப்படி வர சமயத்தில் இந்த சிவகாமி ஆண்டார் பூக்களை கொண்டு இப்போ சிவபெருமானுக்கு பறிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பூவை கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, அந்த பூக்கொடையையும் தூக்கி போட்டுடுது. பூக்கொடையும் தூக்கி போடுறது, அந்த சிவகாமி ஆண்டாரையும் தன் துதிக்கையால் ஒரு சுழட்டி தூக்கி போட்டுடுது. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சிவகாமி ஆண்டார் அவர் விழுந்தது கூட அவர் பொருட்படுத்துகிறார். சிவனுக்காக கொண்டு வந்த அந்த பூக்குடைகள் இப்படி சிதலம் அடைஞ்சு போச்சு, எல்லா இடத்துலையும் பரவி போச்சு, இப்படி நம்ம இப்போ ஈஸ்வரனுக்கு நம்ம போட முடியும் இந்த பூவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ தன்னுடைய உரத்த குரலில் ரொம்பவே இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் சிவனை நினைச்சது பண்ணும்போது இந்த குரல் எரிபத்தருக்கு கேட்டுடுச்சு. எரிபத்தருக்கு கேட்ட உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் உடனே ஓடோடி நம்ம தலைப்பிலே கொடுத்த மாதிரி அடியவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டா ஓடி வருபவர் அப்படின்றார். அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ண, ஓடி தன்னுடைய பரசு அந்த ஆயுதத்தை எடுத்து அந்த யானையை வெட்டிடுறாரு. அவங்க கூட அந்த பாகன்களையும் வெட்டிடுறாரு. அவங்கள தடுத்த மற்ற ஆட்களையும் வெட்டிடுறாரு. இப்படி எல்லாரையும் வெட்டி போட்ட உடனே என்ன பண்ணிடுறாரு, அந்த சிவகாமி ஆண்டாரை இவர் தூக்கி விட்டு ஆசுவாசப்படுத்துறார். இதை கேள்விப்பட்ட, இந்த யானையை வெட்டி கொண்டுட்டான் அப்படின்றத கேள்விப்பட்ட அந்த புகழ்ச்சோழ சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு, வராரு. கேள்விப்பட்டு யார் நம்மளுடைய யானையை, பட்டத்து யானையை கொலை செஞ்சது, அழித்தது, அவனை நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வராரு. வந்த உடனே அங்கே நிகழ்ந்த விஷயங்களெல்லாம் அவர் பார்க்குறாரு. அவருக்கு புரிஞ்சிடுச்சு, யானைக்கு ஏதோ மதம் பிடிச்சிருக்கு, அதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உடைவாளை எடுத்து நேராக போய் எரிபத்தர்கிட்ட கொடுத்து, இந்த யானையை யார் கொன்றது அப்படின்னு கேட்க வருவதற்கு முன்னாடி எரிபத்தர் சொல்லிடுறாரு, மன்னா இது போல் நான் தான் இந்த யானையை அழித்த சிவனடியார்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு செஞ்சது என்னால் பொறுத்து கொள்ள முடியாது, அதனால் நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ண, நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், என்னை வெட்டி சாய்க்கிறதுனாலும் சாய்க்கலாம், அதனால் நான் வருத்தப்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரிபத்தர் சொல்கிறார். அதை கேட்ட புகழ்ச்சோழ சக்கரவர்த்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த யானையை வளர்த்தவன் நான், ஆகையினால இந்த பாவத்தில் எனக்கு பங்கு உண்டு, அதனால் முதல்ல சாக வேண்டியது நான் தான், அதனால் என்ன நீ முதல்ல கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடைவாளை எடுத்து எரிபத்தர்கிட்ட கொடுக்குறார். எரிபத்தர் என்ன பண்ணுறாரு, இல்லை மன்னா, நீங்கள் இருந்து நாட்டையும் மக்களையும் நீங்கள் காக்க வேண்டும், நான் சிவபெருமானையும் நீங்கள் தான் வணங்க வேண்டும், அதனால் நான் முதலில் இறந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடைவாளை எடுத்து தன்னுடைய கழுத்தருகே வைத்து இறப்பதற்கு அவர் துணிந்த பொழுது ஒரு கணம் அசரீரி கேட்கிறது. வானத்தில் சிவபெருமான் அம்பிகையோடு காட்சியளித்து, எரிபத்தா நில் அப்படின்னு சொல்லி அவரை தற்காட்கொண்டு, உன்னுடைய பக்தியை நான் மெய்சில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகுக்கு உணர்த்தவே நான் இந்த நாடகத்தை ஏற்படுத்தினேன். அந்த யானைக்கு மதம் பிடித்ததெல்லாம் போக அந்த யானையையும் உயிர்ப்பித்தார். அவரோடு இருந்த அந்த மற்றவர்கள் இறந்து போனார்கள் அல்லவா, அவங்களும் உயிர்ப்பித்தாங்க. புகழ்ச்சோழ சக்கரவர்த்தியும் சிவகாமி ஆண்டரும் எரிபத்தரும் ஈஸ்வரனை வணங்கினாங்க. ஸோ இந்த அடியவரை அடியவருடைய கதை என்ன சொல்லுது அப்படின்னா, அடியவர்களுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் நாம் முதல்ல ஓடோடி சிறு உதவியேனும் செய்யணும் அப்படின்றத தான் இந்த எரிபத்த நாயனாருடைய வரலாறு நமக்கு பறைசாற்றுகிறது. ஆகையினால அடியவர்களை என்றைக்குமே வணங்குங்க. இந்த அடியவர்களை வணங்கினா ஈஸ்வரனையே வணங்கின ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். நேயர்களே, நாம் அடுத்த நாயன்மாருடைய கதையை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.